தலைப்பு: முற்பிதாக்கள். 7ஆம் தூதனின் கட்டுரைகள். ரீப்ரிண்ட் நம்பர் 5774. தெரிந்தெடுக்கப்பட்ட பத்திகள். பக்கம் 80. பாடத்தின் தலைப்பு: நீதிமானாக எண்ணப்படுதல் மற்றும் உண்மையாய் நீதிமானாக்கப்படுதல். நீதிமானாக்கப்படுதல் என்ற வார்த்தை குறித்த சரியான பார்வையினை மனுஷனுக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டது என்றும், ஏன் விசுவாசத்தின் மூலமாக அல்லது வேறு வழி மூலமாக மனுஷன் நீதிமானாக்கப்பட வேண்டும் என்றும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மனுஷன் பாவியாகி சர்வலோகத்தின் மகா நியாயாதிபதியாகிய தேவனால் மரண தண்டனை கொடுக்கப்பட்டான் என்ற உண்மையே எந்த ஒரு மனுஷனும் தேவனுடன் இசைவிற்குள்ளாக வருவதற்கு முன்னதாக நீதிமானாக்கப்பட வேண்டியதற்குரிய காரணம் என்பதை நாம் காண்கிறோம். விழுகைக்கு முன் ஆதாம் தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்பட்டார். இயேசு வரும் வரை ஆதாமுக்கு பிறகு யாரும் அந்த பெயரால் அழைக்கப்படவில்லை. இயேசு தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்பட்டார், ஏனெனில் அப்படியாக அவர் பிறந்தார். மேலும் அவர் உலகிற்கு மனிதனாக வருவதற்கு முன்பும் குமாரனாகவே இருந்தார். நீ சாகவே சாவாய் என்கிற தீர்ப்பின் கீழ் ஜீவனுக்கு அபாத்திரராக போனபடியினாலே ஆதாமுக்கும் அவரது பிள்ளைகளுக்கும் மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, வியாதி, அபூரண சிந்தை ஆகியவையும் தண்டனையின் நிறைவேறுதலோடு சேர்ந்து கொண்டது. அந்த தண்டனையின் மற்றொரு பகுதி தேவனிடமிருந்து பிரிக்கப்பட்டு தேவனுக்கு அந்நியராகுதல் ஆகும். மனிதன் மறுபடியும் தேவனுடைய கிருபை மற்றும் ஆசீர்வாதத்திற்குள் வருவதற்கு பாவ நிவர்த்திக்கான ஒரு பலி தேவையாயிருந்தது. அந்த பலி ஏறெடுக்கப்படும் வரை முழுமையான விதத்தில் நீதிமானாக்கப்படுதல் என்பது முடியாது. இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்ட மோசேயின் பிரமாணத்தை அவர்கள் கைக்கொள்வார்களானால் தேவனோடு ஐக்கியமும் கடந்த கால பாவங்களுக்கான மன்னிப்பும் நீதிமானாக்கப்படுதலும் அருள் என்று அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது என்று அப்போஸ்தலன் பவுல் சுட்டிக்காட்டுகின்றார். 15 நூற்றாண்டுகளுக்கு மேலாக முயற்சித்தும் அதை அவர்களால் கை கொள்ள முடியவில்லை என்பதை கண்டார்கள். ஏனெனில் தேவனுக்கு முன்பாக நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லை. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆனால் இதற்கிடையில் நியாய பிரமாணத்தை கை கொள்ள முடியாததால் யாரும் நீதிமானாக்கப்படாமல் இருக்க சிலர் தகுதியான ஆவியை, விசுவாசத்தின் ஆவியை மற்றும் கீழ்ப்படுதலை வெளிப்படுத்தினவர்களாக காணப்பட்டு தேவனால் மெச்சிக்கொள்ளத்தக்கவர்கள் ஆனார்கள். இவர்களை முற்பிதாக்கள் வகுப்பார் என்று நாம் அழைக்கிறோம். ஆபேல், ஏனோக்கு, நோவா, ஆபிரகாம், யோபு, மோசே, அனைத்து தீர்க்கதரிசிகளும் மற்றும் அதிகம் பிரபலம் இல்லாத மற்றவர்களும் இந்த வகுப்பாரில் அடங்குவார்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை பார்க்கவும். ஆனால் இந்த முற்பிதாக்களுக்கு வந்த நீதிமானாக்கப்படுதல் ஜீவனுக்கான நீதிமானாக்கப்படுதல் அல்ல. கிறிஸ்து மரிக்கும் வரை, அதாவது பாவத்திற்கான மீட்பின் விலைக்கிரயம் மீட்பரினால் கொடுத்து வைக்கப்படும் வரை, நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படிக்கு அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராக கிறிஸ்து மரிக்கும் வரை ஜீவனுக்கு ஏதுவான நிஜமான நீதிமானாக்கப்படுதல் வருவதற்கு வாய்ப்பு இல்லாதிருந்தது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இதற்காகவே கிறிஸ்து மரித்திருந்தபடியால் கிறிஸ்து மரிக்கும் வரை யாரும் தேவனிடத்தில் கொண்டு வரப்படவில்லை. பதிலுக்கு பதில் என்ற தேவனுடைய ஏற்பாட்டின்படி வேறு ஏதாவது வழியில் மனுக்குலத்தை நீதிமானாக்க முடியும் என்றால் கிறிஸ்து மரித்திருக்க மாட்டார். வேறு எந்த முறையிலாவது முற்பிதாக்கள் ஜீவனுக்கான நீதிமானாக்கப்படுதலை அடைய முடியும் என்றால் இவர்களும் மற்ற ஜனங்களும் நீதிமானாக்கப்பட்டிருப்பார்கள். கிறிஸ்துவின் மரணத்திற்கும் அவசியம் இருந்திருக்காது. ஜீவனுக்கான நீதிமானாக்கப்படுதல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். அப்படியானால் ஆபிரகாம் மற்றும் அனைத்து பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுக்கும் கொடுக்கப்பட்ட தேவனுடனான உறவிற்கும் இந்த யுகத்தில் விசுவாசத்தினால் நமக்கு வருகிற உறவிற்கும் இடையே உள்ள குறிப்பிடத்தக்க வித்தியாசம் என்ன? ஏனெனில் 2 வகுப்பாருக்கும் நீதிமானாக்கப்படுதல் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆபிரகாம் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டார். அதுபோல நாமும் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடியால்
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஆனாலும் கடந்த யுகத்தில் வாழ்ந்த ஆபிரகாமும் மற்றவர்களும் அதிகாரப்பூர்வமான விதத்தில் தேவனோடு சமாதானம் பெற்றிருந்திருக்க முடியாது. ஏனெனில் அக்காலத்தில் கிறிஸ்து பூமிக்கு வந்து உலகத்தின் பாவங்களுக்காக மரிக்காதிருந்தார். ஆகையால் ஆபிரகாம் தேவனுடன் நண்பனாயிருக்கும்படிக்கு நீதிமானாக்கப்பட்டிருந்தார் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆதாம் பாவம் செய்த போது இழந்தவைகளில் ஒன்று சிருஷ்டிகருடனான நட்பு ஆகும். பாவத்திற்கு பிறகு மனுஷன் தேவனுக்கு அந்நியனாயிருந்தான், துர்க்கிரியைகளினாலே அந்நியனாக இருந்தான். ஆனால் தேவன் ஆபிரகாமை அவரது நண்பனாக கருதினார். ஆபிரகாமின் விசுவாசம் அவரது கிரியைகளினாலே வெளிப்படுத்தப்பட்டது. அவர் தேவனிடத்தில் கொண்டிருந்த நேர்மையானது வெறும் வெற்று அறிக்கையாக இருக்கவில்லை. அவர் நடைமுறைப்படுத்தி காட்டி, அதாவது கீழ்ப்படிதலின் கிரியைகளினால் தனது விசுவாசத்தை மெய்ப்பித்து காட்டினார். அவரது விசுவாசம் பரீட்சிக்கப்பட்ட பிறகு சில வாக்குத்தத்தங்களை அவர் தேவனிடமிருந்து பெற்றார். அதன் பிறகு ஒரு சத்ருவாக அவர் கையாளப்படவில்லை. ஆனாலும் தேவனுடன் நட்பு கொள்ளுவதற்கு ஏதுவாக நீதிமானாக்கப்படுவதற்கும் ஜீவனுக்கு ஏதுவாக நீதிமானாக்கப்படுவதற்கும் வேறுபாடு இருக்கிறது. ஆபிரகாம் கிறிஸ்து இல்லாமல் ஜீவனுக்கு ஏதுவாக நீதிமானாக்கப்பட்டிருந்திருப்பாரானால் இவருக்கும் சரி உலகத்தில் உள்ள மற்றவர்களுக்கும் சரி ஓர் இரட்சகர் தேவைப்பட்டிருந்திருக்க மாட்டார். அனைவரும் அதே போல் நீதிமானாக்கப்பட்டிருக்க கூடும். ஆனால் நாம் ரட்சிக்கப்படும்படியாக வானத்தின் கீழெங்கும் இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறே நாமும் கட்டளையிடப்படவில்லை என்று வேத வாக்கியங்கள் நமக்கு நிச்சயம் அளிக்கின்றது. ஆகையால் இயேசுவின் நாமத்தின் மீதும் அவரது இரத்தத்தின் மீதும் விசுவாசம் வைத்து அவர் மூலம் தேவனிடம் உறவிற்குள் வருவதன் மூலமாகவே அன்றி நாம் ரட்சிக்கப்பட முடியாது என்றால், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, மோசே, தீர்க்கதரிசிகள் மற்றும் மற்ற முற்பிதாக்களும் வேறு வழியில் நீதிமான்களாக்கப்பட்டிருக்க முடியாது. அதுவரை இன்னும் வராதிருந்த ஓர் இரட்சகர் மேல், தம்முடைய வேலையினை இன்னமும் நிறைவேற்றாதிருந்த ஓர் இரட்சகர் மேல் விசுவாசத்தை வைக்க முடியாதிருந்த முற்பிதாக்கள் ஒருபோதும் அதிகாரப்பூர்வமாக நீதிமான்களாக்கப்படவே இல்லை. அதாவது அவர்கள் ஜீவனுக்கு ஏதுவாக நீதிமான்கள் ஆக்கப்படவே இல்லை. எனினும் அவர்கள் தேவனுக்கு காண்பித்த கீழ்ப்படிதலானது பரீட்சிக்கப்பட்டு மெய்ப்பிக்கப்பட்டது. மேலும் அவர்கள் தேவனுடைய நண்பர்களாக நடத்தப்பட்டனர். தெய்வீக திட்டத்தின் சில அம்சங்கள் குறித்து கொஞ்சம் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டன. ஆபிரகாம் தம்முடைய நண்பன் என்பதினால் இவ்வம்சங்களை ஆபிரகாமுக்கு மறைப்பதில்லை என்று தேவன் கூறியுள்ளார். ஆமேன்.